தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்வு தாள்கள், கொஸ்டின் பேப்பர்ஸ் இது எல்லாமே சென்ட்ரலைஸ்டா நம்ம ஒரு இடத்துல பிரிண்ட் பண்றோம். பண்ணிட்டு ரகசியமா அதை நம்ம அந்த மாவட்ட தலைநகருக்கு கொண்டு போய் சேர்க்கணும். 2 கட்டமா மூவ் ஆகுது. நீங்க எலெக்ஷன் ப்ராசஸ்ல பாத்திருப்பீங்க. எலெக்ஷன் இருந்துட்டு எப்படின்னா நீங்க சென்ட்ரலைஸ்டா டேட்டாலாம் இருக்கும், ரெக்கார்ட்ஸ் இருக்கும். அப்புறம் அதை பூத்துக்கு கொண்டு போகணும். அந்த 2 ஸ்டெப்பையும் நம்ம தனித்தனியா நம்ம பார்க்கணும். 2க்கும் தனித்தனி புரோட்டோகால்ஸ் இருக்குது. இப்போ உதாரணமா மத்திய இடத்துல இருந்து நம்ம மாவட்ட ட்ரெஷரிக்கு போறப்போ அதுக்கு நம்ம பயங்கரமான புரோட்டோகால்ஸ் வச்சிருக்கோம். ஏன்னா அது மொத்தமா பல்கா போக போகுது. அதனால அந்த ட்ரெஷரிக்கு போறப்ப நம்ம க்ளோஸ்டு வெஹிக்கிள்ல போட்டு ஃபீல்டு வெஹிக்கிள்ல போட்டு கேமராஸ்லாம் வச்சு நம்ம கொண்டு போய் அங்க இறக்கி மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒப்படைச்சிடறோம். ஒப்படைச்சப்பறம் அங்க உள்ள பேப்பர்ஸ்லாம் சரியா இருக்கா? ஏன்னா இந்த எக்ஸாம்ல 300 பேர் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 300 கொஸ்டின் பேப்பர் 300 ஆன்சர் ஷீட் கொண்ட பண்டில் அங்க இருக்குதா? எவ்ரி பண்டில் இஸ் சீல்டு. எதுவுமே ஓபன் கிடையாது. அந்த எக்ஸாம் ஹாலுக்கு போய் தான் அது திறக்கவே படும். இந்த பண்டில்ஸை வெரிஃபை பண்றது மாவட்ட ட்ரெஷரியில சீஃப் இன்விஜிலேட்டர்ஸ்ல வர சொல்லி வட்டாட்சியர்கள் மாவட்ட உறவாளர் முன்னிலையில அதை வெரிஃபை பண்ணுவாங்க. உள்ள மாவட்ட ட்ரெஷரியில வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணப்ப இப்ப இந்த மாதிரி தேர்வுகள் மாவட்ட அளவுல நடக்கல, தாலுகா அளவுல நடக்குது. ஏன்னா நம்பர் ஜாஸ்தியா இருக்கு இல்லையா? அதனால இது மாவட்ட ட்ரெஷரியில இருந்து சப் ட்ரெஷரிக்கு மூவ் பண்ணணும். ஒன் மோர் ஸ்டேஜ் ஆஃப் மூவ்மெண்ட். அந்த மூவ்மெண்ட் வந்து க்ளோஸ்ட் வெஹிக்கிள்ல போகுது. க்ளோஸ்ட் வெஹிக்கிள்ல கண்டெய்னர் கிடையாது. அதுல போலீஸ், ரெவென்யூ, டிஎன்பிஎஸ்சி ஆபீசர்ஸ் 3 பேருமே அதை பொறுப்பெடுத்து அந்த பண்டில்ஸ் க்ளோஸ்ட் பண்டில்ஸ் தான். அந்த பண்டில்ஸ் பொறுப்பெடுத்து வாகனங்கள்ல உள்ளூர் வாகனங்கள்ல மூவ் பண்ணி அந்த ட்ரெஷரியில கொண்டு போய் டெபாசிட் பண்ணுவாங்க. அந்த ட்ரெஷரியில இருந்து இன்னைக்கு காலையில சென்னை நகர்லயும் அப்படிதான். இன்னைக்கு காலையில சென்ட்ரல் பிளேஸ்ல இருந்து நம்ம மூவ் பண்ணி இந்த ஸ்கூலுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். அதெல்லாம் ஸ்ட்ரிக்ட் போலீஸ் சூப்பர்விஷன் அண்ட் மேன் பவர் சூப்பர்விஷன். அப்புறம் அங்க ரிசீவ் பண்ற இடத்துல கேமரா இருக்கும். இந்த கண்காணிப்போட நடக்குது. அதனால அந்த மதுரையில நடந்ததுல அவங்க அந்த பேப்பர் ஒட்டி கொஞ்சம் அந்த மாதிரி சில செயல்பாடுல ஈடுபட்டதுனால கொஞ்சம் கான்ட்ரோவர்சி ஆயிடுச்சு. அதர்வைஸ் எல்லா நிறைய நடைமுறைகளும் பின்பற்றி சேஃபா தான் எல்லா பேப்பரும் போயிருக்கு. எங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த குரூப் 1 நான் சொன்னது குரூப் 2 இன்னும் தேர்வு நடக்கல. அறிவிப்பை நம்ம இப்பதான் வெளியிட போறோம். அதுவும் 2 மாத காலத்தில் நம்ம வெளியிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குரூப் 1 பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம டென்டேட்டிவ்க்கு வெளியிட்டு மாணவர்களுடைய அப்ஜெக்ஷன்லாம் கேட்டு வாங்கி அதை ப்ரொஃபசர்ஸ் பார்த்து ஆன்சர்ஸ்லாம் ஃபைனலைஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்கேனிங் முடிஞ்சிருச்சு. இப்போ திருத்துறது வர வாரத்தில் ஆரம்பிச்சிருவோம். ஒரு மாத காலத்துக்குள்ள நம்ம திருத்தி முடிச்சிருவோம். அதை நம்ம ஷெட்யூல்ல சொன்ன மாதிரி 2 மாசத்துக்குள்ள நம்ம தேர்வு நடந்ததுலேருந்து 2 மாசத்துக்குள்ள நம்ம ரிசல்ட் வெளியிட்டு மெயின் எக்ஸாமுக்கும் கால் ஃபார் பண்ணிடுவோம். குறிப்பிட்ட மாதிரி 2 மாசம் மொத்தமாக 2 மாசத்துக்குள்ள வந்துடும். இன்னொரு 1 மாசத்துக்குள்ள ரிசல்ட் வந்துடும். கேள்விகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் தான் அதை எடுக்கிறாங்க. கேள்விகள் ரகசியமா ப்ரிப்பேர் பண்றாங்க. கேள்விகளை யாரும் பார்க்க முடியாது. பெரும்பாலும் அந்த குறிப்பிட்ட செட்டர், அப்புறம் அந்த செட்டர் அதை வேலிடேட் பண்றதுக்கு இன்னொருத்தர் இருப்பாரு. அவங்களுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிளியரா கொடுத்திருக்கோம். கான்ட்ரோவர்ஷியல் கொஸ்டின்ஸ், பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு தெளிவா நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கோம். அதையும் மீறி ஒரு சிலர் தவறுதலா சில கேள்விகளை செட் பண்றப்ப நமக்கு இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை வருது. நாங்க மறுபடியும் செட்டர்ஸ்க்கு வலியுறுத்திருக்கோம். கான்ட்ரோவர்ஷியல் கொஸ்டின்ஸ், பொலிட்டிகலி சென்சிட்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு வலியுறுத்திருக்கோம். அந்த மாதிரி யாராவது தொடர்ந்து எடுத்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களை நாங்க இந்த பேனல்ல இருந்து எடுத்துருவோம். அதாவது பாட புத்தகத்துல தற்காலிக வரலாறு, தற்கால வரலாறு இதெல்லாம் இருக்குது நமக்கு. அதனால சில கேள்விகள் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. தற்கால வரலாறு, இந்தியாவுடைய ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பத்திலாம் கேட்கிறப்போ ஆசிரியருக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது. ஆனா அந்த கேள்விகள் இருந்துட்டு பொலிட்டிக்கலி சென்சிட்டிவா அல்லது கம்யூனலி சென்சிட்டிவாங்கிறதெல்லாம் செட் பண்றவங்க மனசுல வச்சுட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்க வலியுறுத்திருக்கோம். அதை திரும்பவும் வலியுறுத்துவோம். அது எல்லாமே these are all confidential process. அதனால அது it's all done by professors, mostly by professors. வல்லவன் செயலி இப்போதே பதிவிறக்கவும்.